பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குர்ஸ்கில் நடந்திருப்பது இன்வேஷனா இன்கர்ஷனா? இன்வேஷனுக்கும் இன்கர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? உலக நாடுகள், நேட்டோ நாடுகள் முதற்கொண்டு எல்லோருமே அதை இன்கர்ஷன் தான் குறிப்பிடுறாங்க. கார்கிலில் நடந்தது இன்கர்ஷனா இன்வேஷனா? இரண்டும் எப்படி ஒத்து போகிறது, இறுதி வெற்றி யாருக்கு என்பதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிற விஷயம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நிகழ்ச்சியை பார்க்கலாம். குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் தங்களுடைய படை ஊடுருவி 1500 சதுர கிலோமீட்டர்களை தாங்கள் வசப்படுத்தி விட்டதாக உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி குறிப்பிடுகிறார். முதல்ல கார்கிலை பார்த்துருவோம். கார்கில் தாக்குதலில் பாகிஸ்தான் என்ன செய்தது? கார்கில் என்பது நம்முடைய கார்கில் எல்லைங்கிறது மலைப்பகுதி, மலைகள் அடர்ந்தது. அதனால அவங்க அந்த ஊடுருவல்ங்கிறது அதில் அன்றைய காலகட்டத்தில் சேட்டலைட் தொழில்நுட்பம், சேட்டலைட் கண்காணிப்புங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. அதனால அவங்க ரொம்ப எளிதாக அவர்கள் ஊடுருவி விட்டார்கள். மலைப்பாங்கான பகுதி கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் மலைப்பகுதி போல அது ஒரு மிக மிக கஷ்டமான பகுதி. இன்வேஷன் பண்ணுறதெல்லாம், இன்வேட் பண்ணி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால இன்கர்ஷன் பண்ணாங்க, அவங்க ஊடுருவி வந்து தாக்குதல் நடத்தினாங்க. ஊடுருவல் என்பது சில நூறு பேர், சில 100 இராணுவ வீரர்கள், சும்மா இலகு ரக ஆயுதங்கள், ஆர்டிலரிஸ், டேங்குகள்லாம் கொண்டுகிட்டு வர மாட்டாங்க. இதில் கையில் கொண்டு போகக்கூடிய மெஷின் கன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு முதல்ல எந்த இடத்துல கேப் இருக்குதோ அந்த பகுதி வழியாக உள்ளே நுழைந்து, எந்த செட்டில்மெண்ட்டும் இல்லாத காடுகள், மலைப்பகுதிகளில் நுழைந்து கொண்டு அங்கே தற்காலிகமாக ஒரு ஃபோர்டிஃபிகேஷன்ஸ், பங்கர்ஸ் தற்காலிகமாக பண்ணிட்டு அங்கிருந்து அடிப்பாங்க. ஊடுருவி விட்டதாக பண்ணுவாங்க. அங்கே உள்ளே போய் அடிச்சுட்டு முக்கியமான விஷயங்கள், எதிரி நாட்டு விஷயங்களை உளவு பார்க்கறது, அங்கே அடிச்சுட்டு வந்து இந்த பங்கரில் வந்து இருக்கிறது. இதுதான் ஊடுருவல். ஊடுருவி இருப்பது. இப்போ காஷ்மீரில் தீவிரவாதிகள் ஊடுருவல்னு சொல்றாங்கல்ல, ஊடுருவல் என்பது இன்கர்ஷன். இன்கர்ஷன் வந்து ஊடுருவல். இன்வேஷன் தான் படையெடுப்பு என்பது. அன்றைக்கு அவங்க இன்கர்ஷன் பண்ணி வந்தாங்க, ஊடுருவினாங்க. சில 100 பாகிஸ்தானிய வீரர்கள் கார்கில் மலைப்பகுதியில் உள்ளுக்க இரவு நேரத்தில் ஊடுருவி அந்த கேப்பில் ஊடுருவி வந்தாங்க. நம்ம அந்த எல்லை முழுவதுமே பதுங்கு குழி வெட்டி, செக் போஸ்ட் அமைச்சு, கான்கிரீட் பங்கர்கள் போட்டு பண்ண முடியாது. அது மிகப்பெரிய செலவு பிடிக்கிற விஷயம். எப்பொழுதும் கண்காணிக்க முடியாது. அப்படின்னா உள்ள வரட்டும், பார்த்துக்கலாம். இன்வைட் பண்ணியும் வர முடியாது. லட்சக்கணக்கான துருப்புகள் இன்வைட் பண்ணி அங்கே வர்றது அவங்களுக்கு அதை விட பெரிய செலவு பிடிக்கும். அதோட பாகிஸ்தான் ராணுவம் உட்கார வேண்டியதா, அழிந்து விட வேண்டியதான். அந்த செலவையெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. இதனால அவங்க ஊடுருவல் பண்ணாங்க. வர விட்டுட்டு நம்ம இந்திய ராணுவம், குறிப்பாக போபர்ஸ் பீரங்கியை கொண்டு துல்லியமாக, மிகச் சரியாக அடித்து, விமானப்படையை அனுப்பி அவங்க இருக்கிற இடத்தையெல்லாம் சர்ச் பண்ணி அடித்து, அதற்கு பிறகு நம்முடைய இராணுவ வீரர்கள் தரைப்படை நுழைஞ்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து வெளியேற்றினாங்க. இதுதான் இன்கர்ஷனை வெற்றி கொள்ளக்கூடிய மலைப்பாங்கான பகுதியில் ஒரு இன்கர்ஷன், ஒரு ஊடுருவலை தடுத்து அதை வெளியேற்றுவது என்பது இப்படித்தான். இன்றைக்கு குர்ஸ்கில் ஊடுருவி இருப்பது, குர்ஸ்க் பகுதிக்குள் ஊடுருவி இருப்பது இன்கர்ஷன், இன்வேஷன் இல்லை. இன்வேஷன்ங்கிறது ஹிட்லர் பண்ணது. துருப்புகள் 33 லட்சம் துருப்புகள் ரஷ்யா ஆபரேஷன் பார்பரோசாவில் ரஷ்யா பிடிக்கிறதுக்கு படையெடுத்து வந்தாங்க. 33 லட்சம் துருப்புகள், தரைப்படை, பல்லாயிரக்கணக்கான இராணுவ வாகனங்கள், 4000 டேங்குகள், 3000 விமானங்கள், பல ஆயிரம் பீரங்கிகள், ஃபுல்லி மெக்கனைஸ்டு ரெஜிமெண்ட் அவங்க இன்வைட் பண்ணி வந்தாங்க. அகலம் மட்டுமே 2 கிலோமீட்டர், நீளம் பல கிலோமீட்டர்கள். அந்த 33 லட்சம் பேரும் வரும்போது அதுதான் இன்வேஷன். அந்த இன்வேஷனுங்கிறது வரும். மாஸ்கோவை பிடிப்பதற்கு அவங்க வரும்போது அந்த இன்வேஷனில் கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளையும் வளைத்து பிடித்து எதிர்க்கவே முடியலை. மாஸ்கோவிலிருந்து 20 கிலோமீட்டருக்கு முன்பாக கடைசியாக ஒரு 8 பதுங்குகுழி அமைப்புகளை
ரஷ்ய பொதுமக்கள் துணையோடு ரஷ்யா பண்ணியது. ரஷ்ய பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் தான் அந்த பதுங்கு குழிகளை தோண்டினார்கள். அந்த போர்ட்டிஃபிகேஷன்ஸ், பதுங்கு குழிகள், அரண்களை உள்ளுக்கு இது பண்ணி மண்மூடையெல்லாம் போட்டு பல கிலோமீட்டர்களுக்கு அவங்க ஜெர்மன் தாக்குதலை தடுப்பதற்காக 8 வரிசை பதுங்கு குழியிலிருந்து தொடர்ந்து ஜெர்மனிய இராணுவத்தை திருப்பி தாக்கி ஒவ்வொன்றா அவங்க பிடிச்சிக்கிட்டே வந்து கடைசியாக 7வது பதுங்கு குழி வரைக்கும் வர்றதுக்கு அவங்களுக்கு குளிர்காலம் ஆரம்பமாயிருச்சு. 20 கிலோமீட்டர் அங்கிருந்து அவங்க பார்த்தா மாஸ்கோவுடைய கிரெம்லினுடைய சர்ச்சில் இருக்கிற அந்த தங்க கோபுரம் தெரியுது பைனாகுலரில். அவ்வளவு நெருக்கமாக வந்து திருப்பி அடித்து, அது வேற கதை. சைபீரிய துருப்புகளை எப்படி கொண்டு வந்தாங்க, சைபீரிய துருப்புகளை கொண்டு வந்து திருப்பி தாக்கி வெளியேற்றினார்கள். இப்போ ஒரு இன்வேஷன் என்பது எப்படின்னா, முதல்ல பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த ஒரு வரிசை பதுங்கு குழியை அடித்து எதிரியை வெளியேற்றிட்டாங்கன்னா அந்த பதுங்கு குழியில் வந்து இவங்க தங்களுடைய படையணியை நிறுத்தி திருப்பி இந்த பதுங்கு குழிகளை சுத்தம் செய்து அங்கேயெல்லாம் ஆர்ட்டிலரிஸ் அதெல்லாம் வச்சுட்டு தகவல் தொடர்பு இதுகளை எல்லாம் சரி பண்ணிட்டு ஜென்ரல்ஸ் அவங்கெல்லாம் உட்கார்றதுக்கு, அவங்க ஆலோசனை பண்ணுறதுக்கு, பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் உள்ளுக்க பங்கர்லாம் பண்ணிட்டு அதற்கு பிறகு விமானப்படைக்கு தகவல் சொல்லி இந்த டேங்க் ரெஜிமெண்ட் எல்லாத்தையும் சரி பண்ணி திருப்பி இன்வேஷனை தொடங்குவாங்க. தொடர்ந்து போய்கிட்டே இருக்க மாட்டாங்க. முதல்ல டேங்க் ரெஜிமெண்ட் போகும். அது டேங்குக்கு பின்னாடி அந்த ரெஜிமெண்ட் வீரர்கள் போவாங்க. டேங்க் அடிச்சுக்கிட்டே போகும். எதிர்ப்பு பலமாக இருந்தால் திருப்பி விமானப்படைக்கு சொல்லி விமானப்படை வந்து அந்த எதிரியினுடைய பதுங்கு குழிகளை அடிப்பாங்க. இதுதான் இன்வேஷன். இப்போ ஜெலன்ஸ்கி பண்ணியிருக்கிறது இன்வேஷன் இல்லை, ஊடுருவல். கிடைச்ச கேப்ல சில 1000 உக்ரைனிய வீரர்கள் உள்ளே நுழைந்து குர்ஸ்க் பிராந்தியத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னன்னா, சவுதி அரேபியாவினுடைய டெசர்ட் அல்லது லிபியாவுடைய டெசர்ட், அந்த பாலைவன மணலுக்குள் ஊடுருவது எளிது. எதிரி நாடு, பக்கத்தில் இருக்கிற எதிரி நாடு, அந்த யாருமே இருக்க மாட்டாங்க. பாதுகாப்புக்கு யாரும் இருக்காது, எந்த போர்ட்டிஃபிகேஷன்ஸ் இருக்காது, பதுங்கு குழிகள் எதுவுமே இருக்காது. விறுவிறுன்னு இவங்க பாட்டுக்கு ஒரு 1000-2000 துருப்புகள், வெளி துருப்புகள் வந்து உள்ளுக்க வரலாம் அந்த பாலைவனத்துக்குள்ள. நாங்கள் பாலைவனத்துக்குள்ள பிடிச்சிட்டோம் 1500 கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஆனால் சவுதி வேடிக்கை தான் பார்ப்பான். ஏன்னா உட்கார வச்சிருவான். இங்கே தான் அவன் நகரத்துக்கு வர்ற இடத்துல தான் போர்ட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுவான். அந்த பொதுமக்களை வெளியேற்றி இங்கே பதுங்கு குழியில வச்சுட்டு திருப்பி அந்த மணலில் எத்தனை நாள் இருப்பாங்க, கடும் மணல் புயல், சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. சப்ளை லைனை துண்டிச்சிருவாங்க. துண்டிச்ச உடனே அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் கிடக்க வேண்டியது. இப்போ சப்ளை லைனை துண்டித்து விட்டு அடிப்பாங்க. இன்றைய சூழ்நிலையில் ஒரு இன்கர்ஷன்ங்கிறது தீவிரவாதிகளுக்கு சரியாக வரும், ஒரு நாட்டினுடைய ஆர்மிக்கு சரியா வராது. அவங்க ஊடுருவல் செஞ்சு குர்ஸ்க் பகுதிக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இன்றைய தொழில்நுட்பம், சேட்டலைட் தொழில்நுட்பம் இருக்கு, சேட்டலைட் கைடட் ட்ரோன்ஸ் இருக்கு, சேட்டலைட் கைடட் மிசைல் இருக்கு, மொபைல், அதாவது எந்த இடத்துலையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஏவக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்ஸ், வண்டியில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஏவக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்ஸ், இப்படியெல்லாம் தொழில்நுட்பம் அபாரமாக பெருகிவிட்ட பிறகு இவன் பதட்டப்படவே இல்லை. ரஷ்யன்ஸ் எவாக்குவேட் பண்ணுறான் அவனுடைய மக்களை. எவாக்குவேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி மேற்கொண்டு ஊடுருவ விடாமல் தடுத்து கொண்டு இப்போ இங்கேருந்து அடிக்கிறான், ட்ரோனை வச்சு அடிக்கிறான். ஏன்னா அவங்க வந்து திருப்பி அவங்க கட்டமைப்புகள் உருவாக்கி சேட்டலைட் லிங்க்ஸ் அதெல்லாம் அங்கே பண்ணுறதுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டம். டவர்ஸ் போடணும், டவர்ஸை அடிப்பான். இவனுக்கு இந்த நில வரைபடம், குர்ஸ்குனுடைய கம்ப்ளீட் நில வரைபடம், எங்கே சாலியன்ட் இருக்குது, சதுப்பு நிலம் இருக்குது, எங்கே காடு இருக்குது, எங்கே வெட்டவெளி இருக்குது, இந்த பசங்க எங்கே இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணி அடிச்சிருவாங்க. ட்ரோன் மூலமாக அடிக்கிறாங்க. படுபயங்கரமான இஸ்கண்டர் மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சு ரஷ்யன்ஸ் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வேலை எளிதாகி விட்டது. உக்ரைனிய துருப்புகளை அழிப்பதற்கு வேலை எளிதாகி விட்டது. இதுதான் உக்ரைன் இராணுவத்தில் மிகப்பெரிய பொறுமலை உண்டாக்கி இருக்கிறது. ஆக இப்போ கார்கிலுக்கும் குர்ஸ்க் ஊடுருவுகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. பாகிஸ்தான் கார்களுக்குள் செய்தது ஊடுருவல், அதனால அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. அநியாயமாக தங்களுடைய சோல்ஜர்களை இழந்துட்டு போனாங்க. அதே மாதிரி தான் இப்பொழுது இந்த பலன், இதனால் அவங்களுக்கு பலன் கிடைக்க போறதில்லை. உக்ரைனுக்கு அடிதான் விழுகும், உயிரிழப்புகள் அதிகமாகும். திருப்பி ரஷ்யன் அடிக்கிறதுங்கிறது அவனால் அங்கிருந்து அடிக்க முடியாது. அந்த பிராந்தியத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிறலாம். உதவி படைகளுக்கு கோரி உதவி படைகள் வர சொல்லி அவங்க சொல்லலாம்.
இன்வைட் பண்ணுங்க. இங்கே வந்து பிடிக்கிறதுனா இன்வேஷன் ஆகணும், இன்வைட் பண்ணி போகணும். படையெடுப்பு நடத்தி போனால் தான் அந்த பிராந்தியத்தை கம்ப்ளீட்டாக தன்னுடைய கையில் வச்சிருக்க முடியுமே வெளியே ஊடுருவி போயிருக்கிற சில நூறு பேர் ஒரு பிராந்தியத்தை 1500 கிலோமீட்டர் சுத்தமாக தன்னுடைய கையில் வச்சுக்கிற முடியாது. இது ஜெலன்ஸ்கி ஏமாத்துறான், ஊரை ஏமாத்து. தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பொய்யான தகவலை சொல்லி நேட்டோக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு பணம் காசு ஆயுத உதவிகளை பெறுவதற்காக அவன் பண்ணியிருக்க வேலை. செலன்ஸ்கி அநியாயமாக தன்னுடைய படை வீரர்களை பலி கொடுப்பதற்காக இங்கே இது பண்ணியிருக்கான். இன்றைய கால சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற அபார தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதுவும் ரஷ்யா போன்ற மிகப்பெரிய சூப்பர் பவர் பல்வேறு சேட்டலைட்டுகள் அவனுக்கிட்ட இருக்கு. சேட்டலைட் கைடட் மிசைல்ஸ் அவனுக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய ஈரானுடைய ட்ரோன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் வச்சுட்டு அவன் எளிதாக இருந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணி இந்த குர்ஸ்குள்ள ஊடுருவி இருக்கின்ற தீவிரவாதிகள் தான் அவன் கணக்கு எடுத்துக்கலாம். அந்த குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் அடிக்க முடியும், அவர்களை காலி செய்ய முடியும். இப்படித்தான் குர்ஸ்கில் கிட்டத்தட்ட இதுவரை 5000 உக்ரைனிய வீரர்களை பல்வேறு கவச வாகனங்கள், டேங்குகள், அமெரிக்க தயாரிப்பு டேங்குகளை எல்லாம் அழித்து விட்டதாக ரஷ்யா சொல்லுகிறது. இது அதிகமாக இருந்தாலும் நம்பக்கூடிய உண்மைதான். ஆகவே இது கார்கிலில் எப்படி ஊடுருவி தங்களுடைய படை வீரர்களுடைய உயிரை பலி கொடுத்தார்களோ பாகிஸ்தான், அதே போல குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் இன்கர்ஷன் செய்து உக்ரைன் தன்னுடைய இராணுவ வீரர்களுடைய உயிரை பணயம் வைத்திருக்கிறது. They are keeping their soldiers' life on the line. இது உக்ரைனுக்கு தான் ஆபத்தாக முடியும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.